வெல்கம் டு தமிழ் பாய்ஸ் யூடியூப் சேனல். ஆமா. இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. என்டிகே வெர்சஸ் டிவிகே ஃபைட் வெயிட் இருங்க நானே என்னைய காட்டிக்கிறேன். இவர்தான் டிவிகே. நான் தான் ஆரவே இல்ல அவன் தவறானங்கிறது இடையில என்ன வச்சு செய்ய போறானுங்க. எனக்கு அதுல ரத்தம் வர போகுது, அதான் நடக்க போகுது. ஆமா யார் இப்படி வச்சுக்கலாமா? 3 பேரும் தெரியுமா? இல்ல நண்பா நீ சும்மா தானே இருக்கிற, அந்த சரி போய் கேமரா படிக்கிறியா? அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறேன். 2 கேமரா அப்படி இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுக்கட்டும் கிளிப்போம். ஆமா இடையில பீப் அப்பப்ப போட வேண்டியது வரும், அதை எடுத்தீங்களா பாத்துக்க வேண்டியதான். நம்மளதான் பாக்குறாப்ல அவரே கேமரா பிடிக்கிறியா? அவன் ரெடியா இருக்கான், அவன் ரெடி இருக்கான். சரி நீங்க ஆரம்பிங்க பங்காளி. இந்த 2.5 மணி நேரம் தண்ணி ஒரு சிப் அடிச்சுட்டு இதுல என்னன்னா இந்த வீடியோல சவுண்ட் வருதானுங்கிறத பாக்கணும். கொடக்குன்னு இதுல இருந்து ஒரு சவுண்ட். ஒரு வாழ்க்கையில சுத்தி அடி விழுந்துட்டு இருக்க இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சுத்தி அடி விழுந்துருங்க. ரொட்டீனா ஒரே வேலையை தான் செஞ்சுருக்கோம் டெய்லி. அதுல இருந்து ஒரு ரிலாக்ஸ் என்னன்னா ஒன் டே ட்ரிப் இல்லைங்கிறீங்க. ஒன் டே ட்ரிப்ல மசாலா தோசை 1/3, பொடி தோசை 1/3, 2 செட் பூரி, 4 வாட்டர் பாட்டில். கவர் நிறைய இருக்க மாதிரி 20 ரூபா லாஸ். 20 ரூபாய்க்கு வெள்ளரிக்காயே வாங்கினா 4 பீஸ் வந்துடும். முழு வெள்ளரிக்காயே வாங்கினோம்னா நல்லா சாப்பிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மறுக்கா சொல்லுங்க தோழர். டாட்டா கடை சொல்ல டாட்டானாலும் இப்படிதான் காட்டணும். நெட்டலை என்ன இப்படி டிஎம்கே அவன் தானே திருவாரூர்கார, அவன் தான் டிஎம்கே காட்டணும். அவனே இப்படிங்கிறியா? அவனே இப்படிங்கிறியா? நீ என்ன சொல்லுவ? நான் வந்து இருது நான் தானே எப்படி சார் என்ன பண்றாரு? சார் வந்து அவர் கொடியை தூக்குறாரு. தூக்கிட்டு அது வந்து ஓட்டு சேகரிக்கிறார். அது என்னமோ சொல்லுவாங்க, அது என்ன கேம்பெயின் இல்லப்பா, அதுக்கு தமிழ் வார்த்தை ஒன்று சொல்லுவார்ல. தமிழ் வார்த்தை என்னப்பா சொல்லுவாங்க? டெக்னிக்கல் டீமுக்கு ஐடி விங்குக்கு தமிழ்ல என்னமோ சொல்லுவாங்கல்ல. ஐடி விங்க்கு இணைய பிரிவு அதுல வந்து பண்ணிட்டு இருக்காப்ல. நீங்களும் வேணா உங்க நாங்களும் கொடி தூக்குறவங்களா? இணையவழி என்னது? ஆமா ஒன்ஸ் நான் கொடி தூக்கணும் ஜி. அதாவது அன்னைக்கு நீ இந்த பதிவிட்டனா முடிஞ்சான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எங்க அண்ணனையே அடி போக்குற மாதிரி ஒன்னே அடிப்பாடுங்க. திரும்பவும் காலையில திருச்சியில இருந்து வரும்போது பேசல, அது அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது விளாகி காலையிலேயே எடுத்துருக்கணும். சாயங்காலம் வரைக்கும் டைம் ஆகி போச்சு. காலையில நடந்த சம்பவங்களை திரும்பி தோண்டி செத்ததை தோண்டி புதைக்கிறாரு, எடுக்கிறாப்ல. இன்னொரு ஒன் டே விளக்குவோம். இது நம்ம எப்படி என்ன கலர்ல விடுவாங்க, நம்ம எப்படி பதுக்கிறதுன்னு ஒரு குரூப் இருந்தது. 2000 ரூபா நோட்டா விட்டு மொத்தமா இருந்தாங்க நீங்க பதுக்கிறதுக்கு வாட்டமா. எதுக்கு 1000 ரூபா நோட்டுனா 10 கட்டு வேணும், 2000 ரூபானா 5 கட்டு போதும்னா அப்படின்னு நீட்ட முடிச்சு. 2000 ரூபாய் நீ எப்ப பார்த்த கடைசியா? 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். நீ எப்ப பார்த்த?
நல்லா 4 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்க 2000 ரூபாய் பார்த்து பேன் பண்ணிட்டேங்கிறானுங்க. இதை வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூரிய ரிப்போர்ட்டர்ல சொல்ற மாதிரி தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கார் அவங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க, லைட் அவங்களுக்கு சொந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இறக்கிட்டான்டா அவங்களுக்கு ஏன் சொல்றாங்க, இறக்கிட்டான்டா. சுதா கொங்காரோட வாட அடிக்குதுடா. இதே மாதிரி ஒரு விஷயத்து நடைமுறை இல்லைன்னா சாத்தியம் இல்ல, சாத்தியமாக்குறது அரசியல். இதெல்லாம் வந்து இப்போ உங்க கருத்து நீங்க தெரிவிச்ச இப்போ உங்க கட்சி கம்முன்னு இருந்ததுன்னா அது கட்சியே இல்ல. இப்ப நீங்க பேசிதான் ஆகணும். கட்சியே இல்லைன்ற அது கட்சியே இல்லதான். அவனே போட்டுக்கலாம். யாருக்கும் பிரச்சனை, யாருக்கும் வந்து எங்க பங்காளி வந்து இதே பண்ண மாட்டார். அவரே கேள்வி கேட்பார், அவரே பதிலும் சொல்வார். சில நேரங்கள்ல அவரே புரியாது, திரும்பி அந்த நான் சொல்லிக்கிறேன், அவரே கொஸ்டின் கேட்பாரு, ஆன்சர் திருத்தி மார்க்கும் போட்டுக்குவாப்ல. இதுல என்னன்னா சில நேரங்கள்ல அவன் ஒண்ணு சொல்லிருந்தான், பாட்ட நியூஸ்ல அடிக்கிறது. இப்போ ஒண்ணு சொன்னாங்கல்ல, கொஞ்சம் சூடரை போட்டல கொஞ்சம், அப்புறம் அந்த மெர்சல்ல கொஞ்சம், இதெல்லாம் வாங்கி அப்படியே தடவை பேனல்ல தடவி அப்படியே இப்படி தட்டுல போட்டானா திரும்ப அண்ணன் கடுப்பாய் திரும்ப அவன்ட்டு அதையே செஞ்சு கொடுறான் அப்படின்னா அவனுக்கு செய்ய தெரியாது. ஏன்னா மிளகா பொடியில் அள்ளி போட்டானா, பெப்பர் அள்ளி போட்டானா அவனுக்கே தெரியும். ரெசிபி மறந்து போச்சு. எதுக்கு சொல்லுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து எல்லாருக்குமே சரியா போகணும். எல்லாத்தையும் எல்லாத்தாலையும் பண்ணிட முடியாது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றப்ப அதை வந்து அந்த பாரு ஒருத்த கையில வீடியோ எடுக்கிறாங்க, ஒருத்த கையில ஆடியோ யூஸ் பண்றாங்க. அப்ப ஏன்டா முகரைக்கு கிட்ட வர பயமா இருக்கு. இருங்க நான் ஒரு நிமிஷம். இவர் யார் தெரியுமா? கேப்சூல் மாதிரி. அம்மா அதனே கீடுவேன். அவன் வேற என்ன வெட்கப்படுத்து பண்ணோம். வீடியோ ஆன் பண்ணி சொல்லல கேப்சூரி பண்றவங்க இல்லடா. என்னன்னா இன்ஸ்பிரேஷன் வந்து அண்ணன் இவங்கெல்லாம் யாருன்னா அண்ணன் என்ன மாதிரி அண்ணன் அந்த குரூப் சேர்ந்தவனுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சும்மா ஒன்றும் ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திட முடியாது. இப்ப இருக்க கவர்மெண்ட்டுக்கும் சரி, இதுக்கப்புறம் வரப்போற கவர்மெண்ட்டுக்கும் சரி என்ன சொல்றோம்னா எல்லாருக்கும் அதை போய் சேர்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் வருவோம், வந்து நீ பேசும்போது நான் எதுவுமே இன்டென்ஷன் பண்ணல, நோட் பண்ணிக்க. நீ நோட் நான் நோட் பண்ணிக்கிறேன். சரி நோட் பண்ணிக்கிறேன். இது எழுதி வச்சுக்கோங்க. எப்படி வீடியோ போட்டோம், எப்படி குபீர் காமெடி பண்ணக்கூடாது. எப்படி இந்த வீடியோ போட்டோம்னா குழப்பாயும் தெரியும். அது ஏங்க நான் சொல்லி பிடிச்சிக்கிறேன். சொல்ல வந்தா நீங்க கேட்டீங்கன்னா தானே நல்லா தெரியும். நல்ல மேட்டர் தான் கிடைச்சது. 1 வருஷம் தாங்கும், அதை வச்சு செய்யலாம். ஆங்கிள்லாம் வந்து பார்த்து ரோலிங்ல போடி ரோலிங் ஆங்கிள்லாம் வச்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு ஹிண்டி கிடைச்சிது. என்ன பண்ணேன், அது சுற்றி பாட்டுக்கிற மாதிரி சுற்றி மாப்பிள்ளைய சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கேன். சில நேரங்களில் வாழ்க்கை வந்து நம்ம சுற்றி அடிக்கலாம், அது மாதிரி சுற்றி அடிச்சது. அதுக்கு என்ன பண்ணிட்டான், அதுக்கு என்ன பண்ணிட்டான், ஆதிவாசிக்குமா அப்படியே வர இவர்கிட்ட சம்மதம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டே வந்தான்.
இந்த வீடியோவில் கேவலம் போட்டு எந்த கேள்வி கேட்டு என் லைஃபே முடிச்சிருவோம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன் வருது முடிஞ்சு